பொதுவாகவே வீடுகளில் பல்லிகள் அதிகமாக இருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த பல்லிகள் கதவை திறக்கும் போதோ, ஜன்னல்கள் ஓரங்களில் நம்ம பயமுறுத்தும். மேலும் சில நேரங்களில் வீட்டில் பயங்கரமான ஒருவித சத்தத்தை எழுப்பி கொண்டிருக்கும். இந்த பல்லி சத்தத்தை கவுளி சத்தம்னு சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியாக பல்லி வீட்டில் இருந்தால் பணம் வருவதையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும்னு சொல்லப்படுது. நல்ல காரியத்திற்கு செல்லும்போது அல்லது சுப காரியங்களை நினைக்கும் போது பல்லி சத்தம் போட்டால் அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நம்பிக்கையும் இருக்குது. பல்லி மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுது. சிலரது வீடுகளில் பூஜை அறையில் வெள்ளியில் பல்லியை செய்து வைத்து வணங்குவாங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் தங்க பல்லி இருப்பது பலருமே பார்த்துருக்கலாம். இதே போல் காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஒரு பெருமாள் கோயிலுமே தங்க பல்லியும் இருக்குது. இதனை தொட்டு தரிசனம் செய்துவிட்டு வந்தால் நமக்கு இருக்கும் தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும்ன்றது ஐதீகமும் இருக்குது. இதே போல் பல ஊர்களில் இருக்கும் சில கோவில்களிலுமே பல்லிகள் இருக்கும். பல்லியோட சிலைகளுமே இருக்கும். இதை தொட்டு வணங்குவது ஐதீகமாகவும் சாஸ்திரங்களில் இருக்குது. வீட்டில் குபேர மூலையில் தென்மேற்கு திசையில் பல்லி சத்தமிட்டால் விருந்தினர்கள் வருவதற்கான அர்த்தம். அதாவது அப்பா அம்மா உறவினர்கள் அல்லது நண்பர்களுடைய வருகைகள் உண்டாகும். அதனால் நன்மை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது. அக்னி மூலையில் வீட்டோட தென்கிழக்கு திசையில் பல்லி சத்தம் போட்டால் வீட்டில் ஏதேனும் ஒரு கலகம் வர வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் கிழக்கு திசையில் பல்லி சத்தமிடுவது ராகு கிரகத்தோட தன்மை. வீட்டின் கிழக்கு திசையிலிருந்து பல்லி சத்தமிடுவது நல்லதல்ல. அதனால் நம் மனதில் பயமும் மற்றும் கெட்ட செய்தியும் வரக்கூடும் என்பதற்கான அர்த்தம். வாயு மூலையான வடக்கு திசையில் இருந்து பல்லி சத்தமிட்டால் நல்லது நடக்கும். அதாவது உங்கள் வீட்டில் சுப செய்திகள் தேடி வரும்னும் அர்த்தம். பல்லிகள் அதனுடைய இழந்த கை கால்களை மீண்டும் உருவாக்கும் திறனுடையது. இதனால் நிகழ்ச்சி மற்றும் புதுப்பித்தலோட அடையாளமாக பல்லிகளை நிறைய பேர் பார்ப்பதும் உண்டு. அதே போல் ஒரு சிலர் பல்லியை பார்ப்பது மாற்றத்தை தழுவுவதற்கும் வலிமை மற்றும் விடாமுயற்சியோட சவால்களை சமாளிப்பதற்காகவும் பல்லிகளை அடையாளமாக பார்க்கிறார்கள். கலாச்சாரம், மதம் மற்றும் தனிப்பட்ட நம்பிக்கையை பொறுத்து பல்லியோட பார்வையோட விளக்கங்கள் பரவலாக வேறுபடுதுன்றதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சிலர் பல்லியை நேர்மறையான குறியீடுகளை பார்ப்பார்கள். மற்றவர்கள் எதிர்மறையான சகுனமாகவும் பார்ப்பார்கள். இறுதியில் பல்லியை பார்ப்பதற்கு கோரப்படும் பொருள் மற்றும் தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. இது ஒரு புறம் இருந்தாலும் நேர்மறையான எண்ணங்களோட மன அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே நம் வாழ்வில் பல வெற்றிகளை கொண்டு சாதிக்கலாம். நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ்வோம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்என் மீடியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.